உடம்புல சீக்கிரம் வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். இதுல என்ன இருக்குன்னா கருப்பு கருப்பா இருக்குல்ல, அது வந்து கரிஜி இருக்கும். வெந்தயம், ஓகே, முழுக்கு வெந்தயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஓமம் ஓமம் இருக்கு. கருஜீரகமோ இது வந்து வெந்தயம் கருஜீரகமோ வெந்தயம் வந்து 100 கிராம் போட்டுருங்க. 100 கிராம் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஓமம், ஓகே, ஓமம் வந்து எவ்வளவு? 50 கிராம். ஓமம் வந்து 50 கிராம். ஓகே, ஓமம் வந்து 50 கிராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க அடுப்புல வச்சு, ஓகே, அடுப்புல வச்சு லேசா அப்படியே வறுக்கணும். லேசா அப்படியே லேசா வறுத்தாலே போதும். ஓகே, அதுல வாசம் வரும் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆற வைங்க. நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க அரைக்கணும். அரைச்ச உடனே இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, அரைச்ச உடனே இந்த மாதிரிதான் பவுடர் மாதிரி தெரியுதா காய்ஸ்? ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கும். அரைச்ச உடனே பவுடர் மாதிரி தெரியுதா காய்ஸ்? ஓகே, அரைச்ச உடனே கொஞ்சம் சூடா இருக்கும்ல, நீங்க வந்து ஆற வைங்க. ஆற வச்சோடனே அதுக்கப்புறம் நீங்க பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. எப்படி குடிக்கணும்? ஓகே, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, கண்ணாடி பாட்டில்ல, பிளாஸ்டிக் வேணாம். ஓகே, அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இந்த மாதிரி கொஞ்சோண்டு போதும் வாயை கொட்டிக்கோங்க. தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி அவ்வளவுதான். இது குடிக்க ரொம்ப 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 ஈஸி தான் காய்ஸ். ஓகே, இது வந்து எப்ப குடிக்கணும்னா, நான் இப்ப குடிச்சுதான் காட்டியிருக்கேன் சாம்பிளுக்கு. நீங்க எப்ப குடிக்கணும்னா நைட்ல படுக்கிறதுக்கு முன்ன குடிச்சிட்டு படுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது காய்ஸ். ஹெல்த்தியை ஃபாலோ பண்ண மாட்டாதீங்க. இலக்கல ஹெல்த்தியும் பிங்க் ஹெல்த்தியும் ஃபாலோ பண்ண மாட்டாதீங்க. மோர் டிப்ஸ்க்கு அடுத்த வீடியோக்கு சந்திக்கலாம். பாய்.